தவக்காலம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10-13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறுக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதிப்பவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 31-42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு ஏராளமான புதுமைகள் செய்ததற்கும் சட்டங்களை விட மனித நேயத்தை மையப்படுத்தியதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிலுவையில் மனமுவந்து தன் உயிரை கையளிக்க முன்வந்ததற்குமான காரணம் அவர் தன் தந்தையாகிய கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையே என்பதை நாம் பார்க்க முடிகின்றன.
அதே வேளையில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை எதிர்த்ததற்கும் அவரது செயல்களில் குற்றம் கண்டுபிடித்ததற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை சிலுவையில் அறைந்ததற்குமான காரணம் அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையே. இது ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்தாலும் இதுதான் உண்மையாக இருக்கின்றது. இதை விளக்குவது இன்றைய நற்செய்தி. இயேசுவை பொறுத்த அளவில் கடவுள் என்பவர் மனிதரோடு மிக நெருங்கிய அளவில் இருப்பவர். அவர்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவர். கொடுக்கப்பட்ட வாழ்வை முழுமையாக உச்ச நிலையில் வாழ்வது அந்த கடவுளையே நம் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவதாகும். இப்படிப்பட்ட உறவை பற்றியே, அதாவது தந்தைக்கும் தனக்கும் இடையேயான நெருங்கிய உறவை பற்றியே இன்றைய நற்செய்தியில் இயேசு எடுத்துரைக்கின்றார். ஆனால் பரிசேயர்களின் கடவுள் மனித வாழ்விலிருந்து அப்பாற்பட்ட கடவுள். எங்கோ வானத்தில் இருந்து கொண்டு மனிதர்களை இயக்குகின்ற கடவுள். மனித நேயத்தை விட சட்டங்களை மையப்படுத்திய கடவுள். இதன் காரணமாகவே இயேசு தன் தந்தையாகிய கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பதாக சொன்னபோது யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கடவுளை பழித்துரைப்பதாக கருதினர். அதன் பொருட்டு அவரை சாகடிக்கவும் துணிந்தனர். அன்பிற்குரியவர்களே, கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது முக்கியமானது என்றாலும் அதைவிட முக்கியமானது எப்படிப்பட்ட கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது. இன்று நம்மில் பலர் நம்புவது பரிசேயர்களின் கடவுளைத்தானே ஒழிய இயேசுவின் கடவுளை அல்ல. அதாவது கடவுளை எங்கோ இருப்பவராகத்தான் பார்க்கின்றோமே ஒழிய நம் வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒருவராக நாம் பார்ப்பதில்லை. நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குபவராக நாம் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றிய தவறான பார்வையிலிருந்து நாம் வெளியே வர அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரது தெய்வீக தன்மையை நம்முடைய செயல்பாடுகள் வழியாகவும் வாழ்வு வழியாகவும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே இருக்கின்ற இந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கான வழியையும் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு தருகின்றார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானித்து நமதாக்கும் போது நம் தெய்வீகத்தன்மை, நமக்கு உள்ளே இருக்கிற தெய்வீகத்தன்மை வெளிப்படும் என்ற செய்தியை நமக்கு தருகின்றன. இதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். அவர் கடவுளால் தன் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததன் மூலம் லூக்கா 2:19 மற்றும் 51 வசனங்கள் தன் தெய்வீகத்தன்மையை வெளிக்கொணர்ந்தார். சமஸ்கிருதத்தில் வேதா மற்றும் தேவா என்ற இரு வார்த்தைகள் நெருங்கிய தொடர்புடையவை. வேதா என்ற வார்த்தையினுடைய எழுத்துக்களை மாற்றி எழுதினால் தேவா என்கின்ற வார்த்தையானது கிடைக்கின்றது. வேதா என்கின்ற வார்த்தையிலிருந்துதான் வேதம் என்கிற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் கடவுளது வார்த்தை. அதே போல தேவா என்கின்ற வார்த்தையிலிருந்துதான் நமக்கு தெரிந்த தேவர் என்கின்ற வார்த்தை வருகிறது. தெய்வ பிறவி என்று அர்த்தம். அதாவது கடவுளது வார்த்தையை உள்வாங்கி யார் அதை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. ஜெபம். இறைவா, உம்மை பற்றிய சரியான புரிதலில் நாளும் வளர எமக்கு அருள்தாரும். ஆமேன்.